தேர்தல் காலத்தில் ஜனநாயக கூட்டணி என்னுடைய வித்யாலய தலைமையில் நானும் ஒரு மத்திய சபையில் கிடையாது. அவர்களுடைய தலைமை நினைச்ச விஷயம். ஆனால் அதை அடுத்த இலங்கை கட்சியினுடைய அந்த ஒரு கூட்டக்கூடிய விசாரணை கூட்டம் கருத்துத்துறையிலே நடந்தது. நான் தான் முதல் சொன்னவன் ஜனநாயக போராளிகள் கட்சிகளில் இணைந்து இயங்க வேண்டும் சொன்னவன் நான் தான். கடைசி மட்டும் கடந்த தேர்தல் வரைக்கும் அவர்கள் என்னோடு பயணிப்பார்கள் கூட கட்டமைப்பாங்க. அந்த ஒரு உங்களுக்குள்ள கருத்துக்கள் எனக்கு தெரியாது. நான் ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்டமைப்பு விடுதலை போராளிகள் எனக்கு தெரியல மூத்த போராளிகளை கொண்டு வந்த ஒரு அமைப்பட்ட வகையில் இருந்து கடைசி வரை கடந்த 10 வருஷம் அவர்கள் இன்னும் ஒரு பயணத்தில் நான் என்னுடைய ஒரு தவறினாலே எங்களோட கட்சியில் இருந்து போனாலும் இப்பொழுது அந்த கட்டமைப்பு இருக்கிறார். ஆக புலிகளை ஏற்கவில்லை என்றோ நிராகரிக்கிறது என்றோ உங்களுக்கு அங்கீகாரம் தரவில்லை என்றோ அந்த குற்றச்சாட்டை உண்மையாக அந்த கருத்துவர்கள் இருக்கிறார். நான் மறுவைக்க இல்லை. இப்பொழுது இருக்கிறது தெரியும். எல்லாருமே ஒரு வேளை நீங்கள் அந்த கட்டமைப்பில் இருந்திருந்தால் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் முரண்பாடு எங்களுடைய கட்சியை போலதான் உங்களுக்கு இருக்கு. ஆனால் நான் நீங்கள் அந்த கவிதையில் குறிப்பாக மேற்குது கீழ் கடைசியா 5 மணி மட்டும் என்ற வீட்டில் கடைசியா அங்கே போயிருக்கு. நான் சொல்லுவேன் வெளிப்படையா சொல்றேன், ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழரசு கட்சியினுடைய ஒரு இடைக்கட்சியாக சேர்த்துக்கொண்டு சொன்னேன். அது என்னால் அதை முன்னெடுத்து போக முடியாது. கடைசி 5 மணி இன்றைக்கு உங்களுக்கு ஜனநாயக கட்சி அது இருக்கலாம், அதை நான் மறுக்கலை. ஆனால் இன்று வரை அவர்கள் ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டத்தில் இருந்தாலும் அவருடைய அப்பாவிகள் நான் எப்படி தான் வச்சிருக்கேன் அந்த தொடர்பு இருக்கு. அதில் ஒருவேளை உங்களுக்கு அவர்களோடு சேர்க்க வாய்ப்புன்னா அப்பவே எடுத்து வைக்கிறாங்க. நல்ல போராளிகள் நாம் சரியாக நீங்கள் இருக்கிற கூடுமானவர்கள் கட்டமைப்பாக ஜனநாயக போராளிகளோடு இணைந்து செயல்பட்ட இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து நாம் இருப்போம். எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நீங்கள் சரி ஓகே நீங்கள் கட்டமைப்பு வந்து நீங்கள் எங்களை உதறித்தல்லாமல் எங்களை சேர்த்துக்கொள்றீங்க. இப்ப நீங்கள் போராளிகளை உருவாங்க போறோம்னு சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க கட்சியை பலப்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்வீங்க. நான் சொல்றேன் இது கேள்விக்கு பதில் சொல்றதா இருக்கிறதா பரவாயில்ல. வேற ஒரு உன்னோக்கத்துல நீங்கள் போராளிகளுக்காக கலைக்கிறேன் என்று வந்து பிரமுகர்களுக்காண்டி அரசியல் பரப்பில் தேர்தல் அரசியல் பரப்பில் இருக்கிற பிரமுகர்களுக்காண்டி கலைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. பாருங்க, அதாவது தேர்தல் அரசியல்ல இருக்கிற பிரமுகர்களை எதிர்க்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க போராளிகளை பற்றி கலைங்களேன். இதுக்கே விக்னேஸ்வரன், இதுக்கே ஸ்ரீதரன், இதுக்கே சுமந்திரன், நீங்க போராளிகளை விடுதலை புலிகள் சூரியனின் உரிமை தேசிய
கடமை இருக்கு. உங்களை நிராகரிக்கிற அந்த நிலையை பற்றி ஒரு காலம் நான் நீங்க புறப்படாமல் உண்டாகாரிகள் ஒரு கூட்டமாக சரி வேந்தனாக்களோட சரி வைப்போம். இட்ஸ் ஓகே. என்ன நாங்களே இல்லை கிரமா இது இந்த கட்சி இருக்குதானே ஏற்றுக்கொள்றேன். சரி ஒரு கட்டமைப்பை நீங்க வாங்க. உங்களை மறுத்தால் நாங்கள் மறுத்தால் நான் தலைவராக சுதந்திரன் பொதுச் செயலாளராக மறுத்த 12 மகன் முயற்சி அது உங்களுக்கு உரிமை. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட முடியாது. அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். ஆகவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வரும். நான் உத்தரவாதமாக சொல்றேன். தமிழரசு கட்சிக்கு உண்மையாக நான் சொல்றேன். நேற்று கூட அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கல்வி இப்போ ஃபோன் பண்ணி கல்வியில் வேணும் எல்லாம் முடிஞ்சவர் கிட்டத்தட்ட அரைமணிக்காலம் இந்த காய்ச்சல் அனுப்பினார். தெரியாது. ஆனால் போராடி தெரியும். போராடி அங்கீகரிச்சு கிடைக்கிறவன் நீங்கள் நான் உங்களை புறக்கணிக்கிறேன் என்னன்னா தயவு செய்து இருந்திருக்கேன். இப்போ நிப்பாடி 4 பேர் எத்தனை அனுப்பி வாங்கி அடி வாங்கி தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணம் அந்த தலைமையை அங்கீகரித்த காரணம் நீங்கள் அந்த தலைமையினுடைய கட்டுப்படுவர்கள் உயிரை சுத்தமாக நின்றவர்கள் என்ற அங்கீகாரம் என்னிடம் இருக்கு, எங்கள்கிட்ட இருக்கு, கட்சியில இருக்கு. அதுபடியா தயார் செய்யும் எல்லாத்துக்கும் சேர்த்தா என்னோட அழைத்து கொடுக்கும். சரி உங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டீங்க இதோட முடிப்புமே கோப்பட வாங்க மறுச்சது ஏன் நான் மறுச்சே சொல்லுங்க. சொல்லுங்க யாராவது இந்தியாவது வாங்க தர பொறுத்து அந்த இதை போட்டோ தெரியும் பேசுறதுக்கு நம்பர் அந்த கலெக்டருக்கு 2 வந்தாங்க. என்னதான் பாகிஸ்தான் நீங்கள் சொல்லுங்க. தயவு செய்து நான் இந்த பொறுப்பெடுக்கிறேன். கட்சிக்கு விடுதலை புலிகள் ஆனால் வேறு இது மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகள் அவன் அப்பா என்ன ஜனநாயக போராளிகள் அப்பா தான் போடுவாங்க அணியில் சொல் அப்ப எனக்கு உரிமை ஒன்றாயமாங்க தனியாயமாங்க கூட்டாயமாங்க அது உங்களை பொறுத்து. விடுதலை புலிகளுக்கு தமிழரசு கட்சியினுடைய தெளிவாக திறந்திருக்கு. அதில் ஏதாவது கூட்டினார் தடுத்தார் இதில் என்னுடைய கருத்தை கொண்டு வர நான் பொதுச் செயலாளர் உடனடியாக தீர்வு என்னால் ஏதும் அவருடைய ஒரு குறைகளை இன்றையோட கையை விடுங்க ப்ளீஸ் தயவு விட்டுட்டு ஒன்றாக நாங்கள் பயணிப்போம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி மக்களுக்காக இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சி என்ன செஞ்சது? நாங்கள் மக்களுக்காக போராடுவோம் ஒரு அமைப்பு. மக்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்போ ஐயார கட்சியோ என்ன செஞ்சிருக்கிறதா இந்த ஒரு கேள்வி. சரி உங்களுக்கு வேண்டிய நியாயமாக மக்களுக்காக சில காரியங்கள் அவர்கள் செய்வது பெரிய விஷயம். ஆனால் மிக முக்கியமான ஒரு பாட்டாக நாங்கள் செய்வோம். நான் மட்டுமல்ல தமிழ் கட்சி மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய அடையாளங்கள் கலை கலாச்சாரம் மொழி உரிமைகள் சிதைந்து போகாமல் மறுத்து போகாமல் சிங்கள தேசியத்திற்கு அடிமைப்பட்டு போகாமல் அதை ஒரு பெரிய பணியை நாங்கள் தமிழ் கட்சி மட்டுமல்ல செய்கிறோம். பெருசாக என்று சொல்வதற்கு நாங்கள் எங்களால் நீளக்கூட செய்கிறோம். ரெண்டு விஷயம் சொல்றது எங்களை பொறுத்தவரை தமிழக கட்சியை பொறுத்தவரை ஒரு இணக்கப்பட ஒரு கொள்கையை பொறுத்தவரை தனியா அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் நாங்கள் அது மாற்றப்பட்டோம். அரசியலும் பொருளாதாரம் சமாந்திரமாக முன்னெடுப்பதற்கான கோரிக்கை கோட்பாட்டை
நாங்கள் இப்போ இந்த வருட ஆரம்பத்திலே முடிவு செய்கிறோம். அதை நாங்கள் தொடரும். சில தவறுகள் இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்வோம். உங்களோட எனக்கு தெரியும், தயவு செய்து உங்களோட ஏற்கனவே நாங்கள் பேசிக்கிறோம். நன்றி.